எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் தரம் ஒன்றில் உள்ள அலுவலர்களுக்கு நடாத்தப்படுகின்ற மூன்றாவது வினைத்திறமகான் தடைப்பரீட்சை கருத்திட்ட முகாமைத்துவம் தொடர்பான 7வது கலந்துரையாடலை சந்திக்கிறோம். கடந்த செயலவர்களுள்ள பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சில அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லலாம், அந்த பகுதியை கொஞ்சம் நீங்கள் இலகுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள். அந்த விடயத்தை இன்னும் தெளிவுபட பேச வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நினைச்சு கொள்வேன். இப்போ நான் அந்த விடயத்தை எளிமையாக அதிகம் சிரமப்படுகிற மாதிரி இல்லாமல் அதே வேளைகளில் வரக்கூடிய வினாவுக்கு விடியளிக்கக்கூடிய விதமாகவும் இன்னும் ஒரு தடவை அதை அணுகலாம் என்று யோசிக்கிறேன். அதிக சிரமம் இருக்காது. நாங்கள் முதல்ல நிற்கிற இடத்துல பார்த்து கொள்ள வேணும். கருத்தட்டை சக்கரம் என்பது தொடர்பாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்த நாங்கள் அதில் இப்போது 3வது படிமுறையில் நிற்கிறோம். அதாவது கருத்திட்ட மதிப்பாய்வு என்கிற இந்த படிமுறையில் நிற்கிறோம். சரிதானே? கருத்திட்ட மதிப்பாய்வு அல்லது கருத்திட்ட தரங்கணிப்பு, கருத்திட்ட முன்மதிப்பீடு, இது போன்ற பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த 3வது படிமுறையில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறத புரிந்து கொண்டோம்னா சரி. இதுதான் முதலாவது விடயம். கருத்திட்டத்தினுடைய ஒரு வாழ்க்கை சக்கரம் அல்லது கருத்திட்ட சக்கரம், கருத்திட்டத்தினுடைய வாழ்க்கை படிமுறைகள். ஒரு கருத்திட்டம் அடையாளம் காணப்பட்டதுல இருந்து இன்னொரு கருத்திட்டம் அடையாளம் காணப்படுவது வரையிலான ஒரு சுழற்சி, அல்லது கருத்திட்டத்தை பெறுபவர்கள் மதிப்பாய்வு செய்யப்படுவது வரையிலான ஒரு சுழற்சி என்கிற 7 படிமுறைகள். அதை இலகுவாக 5ஆகவும் பார்த்திருந்தார்கள். நாங்கள் இங்கே 5ஆகத்தான் அதை பார்த்தோம். சரிதானே? இப்போ இங்கே கருத்திட்ட மதிப்பாய்வு அல்லது கருத்திட்ட தரங்கணிப்பு என்று சொல்லப்படுகிற இந்த விடயம் தொடர்பாக கடந்த செயலமர்வில் நாங்கள் என்ன விடயங்களை கதைச்சிருந்தோம் என்கிறத தலைப்புகளை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆர்வமுடையவர்கள் குறித்து வைத்துக் கொண்டு கடந்த செயலமர்வினுடைய காணொலியை பார்ப்பதன் மூலமாக இதை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். ஒன்று, கருத்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன என்பதை பற்றி பேசியிருக்க. ஒரு கருத்திட்ட தரங்கணிப்பு அல்லது கருத்திட்ட மதிப்பாய்வு, சில வேளைகளில் கருத்திட்ட மதிப்பீடு என்கிற பெயராலையும் அழைக்கப்படுகிறது. கருத்திட்ட மதிப்பீடு என்பதற்கான வரைவிலக்கணம். 2வது, கருத்திட்ட மதிப்பாய்வினுடைய நோக்கங்கள். ஆக குறைந்தது ஒரு 6 நோக்கம், 5 நோக்கங்கள் விளங்கப்படுத்தி இருப்பதாக நினைக்கிறேன். கருத்திட்ட மதிப்பாய்வு செய்யப்படுவதற்கான நோக்கங்கள் எவை என்பதை பற்றி கலந்துரையாடி இருக்கு. அடுத்ததா, கருத்திட்ட மதிப்பாய்வு ஒன்று அல்லது தரங்கணிப்பு ஒன்று உள்ளடக்குகிற அம்சங்களை பற்றி பார்த்தோம். அது பல்வேறு விதமான மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாக கருத்திட்ட மதிப்பாய்வு இருக்கும். ஒரு அப்ரைசல் என்கிறது வெவ்வேறு விதமான அப்ரைசலே கொண்டிருக்கும். ஒன்று செலவு நலன் மதிப்பீடு என்று பார்க்கிறாங்க. செலவு நன்மை ஆய்வு என்று சொல்கிறது, கோஸ்ட் பெனிஃபிட்ஸ் அனலைசிஸ், செலவு நன்மை ஆய்வு. 2வது சமூக நலன் சார்ந்த மதிப்பீடு. 3வது சந்தை கேள்வி, உள்ளீட்டு நிரம்பல்கள் ஆகியவை சார்ந்த மதிப்பு. 4 தொழில்நுட்ப மதிப்பீடு. 5வது நிறுவன நிர்வாக மதிப்பீடு. 6வது நிச்சயமற்ற தன்மை பற்றிய மதிப்பீடு. 7 சுற்றுச்சூழல் பற்றிய மதிப்பீடு. 8வது சமூகம் பண்பாடு போன்ற விடயங்கள் சார்ந்த மதிப்பீடு என்பதாக. இதுல செலவு நலன் சார்ந்த மதிப்பீடு என்பது 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். ஒன்று நிதி சார்ந்த பகுப்பாய்வு அல்லது நிதி சார்ந்த மதிப்பீடு. 2வது பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீடு என்கிறதாக 2 வகையான மதிப்பீடுகளை அது கொண்டிருக்கலாம் என்பதை பற்றியும் பார்க்கிறாங்க. இந்த 2னுடைய நோக்கங்களும் வேறானவை.
நிதி சார்ந்த மதிப்பீட்டுக்கும் பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீட்டுக்கும் இடையிலான வேறுபாடு பார்த்திருக்கிறார். நிதி சார்ந்த மதிப்பீடுங்கிறது ஒரு முதலீட்டாளருடைய பார்வையில இருந்து பார்க்கப்படுகிற ஒன்றாக இருக்கும். பொருளாதார மதிப்பீடுங்கிறது ஒரு தேசத்தின் நலன் சார்ந்த ஒரு நாட்டினுடைய எதிர்கால பொருளாதார அடைவுகள் பற்றியதாக மேற்கொள்ளப்படுகிற ஒரு மதிப்பீடாக இருக்கும் என்பதை பற்றியும் பார்த்திருக்கிறார். இதுல மிகவும் சிக்கலான கணிதத்தன்மை வாய்ந்த விடயங்கள், புரிந்து கொள்வதற்கு கடினமான பகுதிகளை பற்றி நாங்கள் பேச இல்லை. உண்மையில் எங்களுக்கு அது அவசியமும் இல்லை. நிதி சார்ந்த மதிப்பீடு பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீட்டுக்கு இடையிலான ஒப்பீடு பற்றியும் பேசியிருக்கார். அதைத் தொடர்ந்து நிதி சார்ந்த மதிப்பாய்வு நுட்பங்களவை என்பதை பற்றி பேச வேண்டியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் நாங்கள் நிறைவு செய்து சில நுட்பங்களை பற்றி சொல்லி இருந்தீர்கள். ஆனால் அந்த நுட்பங்கள் தொடர்பில் விளக்கமாக பேசவில்லை. நிதி சார்ந்த பகுப்பாய்வு பொருளாதாரம் சார்ந்த பகுப்பாய்வினுடைய சில நுட்பங்கள், எவ்வகையான நுட்பங்களை இதில் பயன்படுத்துகிறோம். இன்னும் ஒரு விடயம் பார்த்திருந்தாங்க, எவ்வாறு நிதி சார்ந்த மதிப்பீடு என்பது அல்ல நிதி சார்ந்த பகுப்பாய்வு என்பது எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, என்னென்ன விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுகிறது என்பதை பற்றியும் கருத்து. மதிப்பிடப்பட்ட நிதியியல் செலவுகள், முதலீடு மற்றும் செயற்படுத்தல் செலவுகள், மதிப்பிடப்பட்ட நிதியியல் வருமானங்கள், காசு பாய்ச்சல், அதனுடைய வாழ்வு காலம், கருத்திட்டத்தினுடைய வாழ்வு காலம், நிதி சார்ந்த நன்மைகளையும் நிதி சார்ந்த செலவினங்களையும் பொருத்தி பார்ப்பது, அதனுடைய கால பெறுமதி, அதாவது கிடைக்கக்கூடிய வருமானத்தினுடைய காலம் சார்ந்த பெறுமதி. காலம் மாறுகிற போது அதனுடைய பெறுமதி மாறும். அப்ப காலம் சார்ந்த பெறுமதி, காலத்துக்கு ஏற்றபடியாக அதை டிஸ்கவுண்டிங் செய்து பார்க்க வேணும். அதற்கான கணிப்பீட்டு முறைகள், எவ்வாறான கணிப்பீட்டு முறைகளுக்கூடாக அது செய்யப்படுகிறது, அதற்குரிய அந்த முறைகள், உணர்திறன் வாய்ந்த பகுப்பாய்வு ஒன்று செய்யப்படுவது. உணர்திறன் வாய்ந்த பகுப்பாய்வை பற்றி விளக்கமாக பேசல. உணர்திறன் வாய்ந்த பகுப்பாய்வு என்பதும் ஒன்று செய்யப்படுகிறது. இது குறிப்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிச்சயமற்ற தன்மைகள், அன்சர்டனிட்டி அல்லது ஆபத்துகள், ரிஸ்க் சம்பந்தமாக பேசப்படுகிறது என்பதை பற்றி இந்த விடயங்களை உலகத்தையும் பேசி இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கித்தான் அது செய்யப்படுகிறது. ஒரு நிதிசார் பகுப்பாய்வு என்பது இவ்வாறு செய்யப்படலாம் என்று சொல்லி, இப்போ இதுல சில விடயங்களை நான் உங்களோடு எளிமைப்படுத்தி பேச போகிறேன். முதலாவது, இந்த காசு பாய்ச்சல் என்பது என்ன என்பதை புரிந்து. காசு பாய்ச்சல் என்பதற்கான ஒரு விளக்கம், காசு பாய்ச்சல் என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்து, அது தெரியும், நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி அடக்குவோம், அவ்வளவுதான். தெரியாத விடயங்கள் அல்ல. ஒரு கருத்திட்டத்தில் முதலீட்டின் காரணமாக எதிர்காலத்தில் எல்லா வகையிலும் உள்ளே வருகின்ற வெளியே செல்லுகின்ற சகல விதமான பணத்தின் நகர்வுகளும் அல்லது காசினுடைய நகர்வுகளும் காசு பாய்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. கருத்திட்ட முதலீட்டின் மூலமாக நிகழக்கூடிய எல்லா வகையிலான உள்வருகின்ற வெளி செல்லுகின்ற சகல பணக்கொடுக்கல் வாங்கல்களையும் காசு பாய்ச்சல் என்று அழைக்கிறார். இது கேஷ் ஃப்ளோ ஆஃப் த ப்ராஜெக்ட் என்று சொல்லும். கருத்திட்டத்தினுடைய காசு பாய்ச்சல். கருத்திட்டம் சார்ந்த காசு பாய்ச்சல் இரண்டு விதமாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று கேஷ் இன்ஃப்ளோஸ், இரண்டாவது கேஷ் அவுட்ஃப்ளோஸ். காசு உட்பாய்ச்சல், காசு வெளிப்பாய்ச்சல் என்று சொல்லி ரெண்டு விதமாக சொல்லப்படுது. காசு உட்பாய்ச்சல்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு செயற்திட்ட நடவடிக்கைகளின் காரணமாக கிடைக்கப்பெறுகின்ற, எல்லா வகையிலும் கிடைக்கப்பெறுகின்ற காசு பெறுவனவுகள் காசு உட்பாய்ச்சல்கள் என்று அழைக்கப்படுகிறது. கருத்திட்டத்திலிருந்து கிடைக்கின்ற வருமானம், கருத்திட்ட பயன்பாட்டு பொருட்களின் விற்பனை மூலமான வருமானம்,
அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய மானியங்கள், நன்கொடைகள், வரி சலுகைகள், செயற்திட்டத்தோடு தொடர்புடைய ஏனைய நிதி சார்ந்த வரவுகளும் மற்ற எல்லா வருமானங்களும் காசு உட்பாய்ச்சல் என்பதற்குள்ளே அடக்கம். காசு வழிப்பாய்ச்சல் என்பது செயற்திட்டத்தில் முதலீடு செய்தல் மற்றும் எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற முதலீடு. சில வேளை ஒரே தடவையில நடக்காது, தொடர்ச்சியாகவும் முதலீட்டு நடவடிக்கை இருக்கும். எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அனைத்து காசு கொடுப்பனவுகளையும் காசு வழிப்பாய்ச்சல் என்று அழைக்கிறார். செயற்திட்டத்தின் ஆரம்ப முதலீடு, கருத்திட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிற ஆரம்ப முதலீடு, கருத்திட்டத்துக்காக ஏற்படுகிற பொருட்செலவு, தொழிற்படும் மூலதனம். தொழிற்படும் மூலதனம் ஃபங்க்ஷன் பண்ற ஒரு கேபிட்டல். தொழிற்படும் மூலதனம், செலுத்தப்படுகின்ற வரி மற்றும் கட்டணங்கள் போன்றவை, எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற மேலதிக முதலீடுகள், செயற்திட்டத்தோடு தொடர்புடைய இணைய எல்லா விதமான செலவினங்களையும் காசு வழிப்பாய்ச்சல் என்பது உள்ளடக்கும். இப்ப தேறிய காசு பாய்ச்சல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கிடைத்த உட்பாய்ச்சல்ல இருந்து வெளிப்பாய்ச்சலை கழிப்பதன் மூலமாக பெறப்படுவது ஒரு குறித்த காலப்பகுதிக்கான தேறிய காசு பாய்ச்சல் என்று சொல்லி அழைக்கப்படும். சரி, அப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த நிதிசார் மதிப்பீட்டில் அது எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுகிறது என்கிற போது கேஷ் ஃப்ளோ அனலைஸும் அதுக்குள்ள வேறு இருக்குது. காசு பாய்ச்சல் பகுப்பாய்வு அதில் வருவதன் காரணமாக நாங்கள் அதனை பார்த்து கொண்டோம். காசு பாய்ச்சல் என்றால் என்ன, உட்பாய்ச்சல் என்றால் என்ன, வெளிப்பாய்ச்சல் என்றால் என்னங்கிறத விளங்கி கொண்டோம். சரி, இப்போது இந்த மதிப்பீட்டு முறைகளுக்குள்ள வரும் நிதி சார்ந்த பகுப்பாய்வு, இந்த இவாலுவேஷன், இதுக்குள்ள அப்ரைசல் என்ன, நிதி சார்ந்த பினான்சியல் அப்ரைசல், அது ஒரு நிதி சார்ந்த பகுப்பாய்வு. இது ஒரு முதலீட்டு தீர்மானமாக இருக்கும். முதலீடு செய்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும் முதலீட்டு தீர்மானம் ஒன்றுக்கான வழிமுறைகளாகத்தான் நாங்கள் இதில் பார்க்க போறோம். இந்த தேறிய இன்றைய பெறுமதி என்பிவி, முதலீட்டு திரும்பல் வீதம், செலவு நன்மை பகுப்பாய்வு, இந்த பேபேக் பீரியட், இந்த மாதிரியாக சில விடயங்கள் இருக்கிறது. அந்த முறைகள் என்ன என்பதை பற்றி முதல்ல பார்ப்போம். சில முறைகளை பெயரிட்டுக் கொள்வோம், அதுக்கு பிறகு அந்த முறை என்ன என்கிறத பார்த்துக்கொள்வோம். ஒன்று, முதலீட்டை மீளப்பெறும் கால முறை. முதலீட்டை மீளப்பெறும் கால முறை, இதைத்தான் நாங்கள் இந்த பேபேக் பீரியட் சொல்லி சொல்றோம். அடுத்தது கணக்கீட்டு வருவாய் வீதம். கணக்கீட்டு வருவாய் வீதம் இது ஒரு பொருளாதார மதிப்பீட்டின் இன்னொரு அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லி சொல்றது, கணக்கீட்டு வருவாய் வீதம். மூன்றாவது, தேறிய நிகழ்கால பெறுமதி. என்பிவி என்று போட்டிருக்க நெட் பிரசன்ட் வேல்யூ, தேறிய நிகழ்கால பெறுமதி. நான்காவது, உள்ளக வருவாய் வீதம் அல்ல உள்ளக திரும்பல் வீதம் என்று சொல்லி சொல்றது, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், உள்ளக வருவாய் வீதம் அல்லது உள்ளக திரும்பல் வீதம். கழிவு செய்த முதலீட்டை மீளப்பெறும் காலமுறை. முதல்ல ஒன்று பார்த்தினாங்க, முதலீட்டை மீளப்பெறும் காலமுறை என்று சொல்லி பேபேக் பீரியட். இது டிஸ்கவுண்டிங் பேபேக் பீரியட், கழிவு செய்யப்பட்ட முதலீட்டை திரும்ப பெறுகிற காலமுறை. இதை இப்போதைக்கு பெயரை மட்டும் வச்சுக் கொள்ளுங்க. நாங்கள் இந்த ஒவ்வொன்றும் என்ன என்பதை பற்றி கதைக்க போகிறோம், அப்போ தெளிவாகும். இவற்றில் சில வேளைகள்ல மரபு ரீதியான முதலீட்டு தீர்மான முறைகள் நவீன முதலீட்டு தீர்மான முறைகள் என்று சொல்லி சொல்லுவார்கள். மரபு ரீதியான முதலீட்டு தீர்மான முறைகள், முதலீட்டை மீளப்பெறும் காலம், பேபேக் பீரியட், அந்த பேபேக் மெத்தட், பீரியட் மெத்தட் என்று சொல்லுவோம், முதலீட்டை மீளப்பெறும் காலத்தை. அதே போல கணக்கீட்டு வருவாய் வீதம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கணக்கீட்டு வருவாய் வீதம்.
இந்த ரெண்டும் மரபு ரீதியான முதலீட்டு தீர்மான முறைகள் அல்லது கழிவு செய்யப்படாத காசோட்ட முறைகள் என்று சொல்லப்படும். இந்த மரபு ரீதியான முறைகளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கழிவு செய்யப்படாத காசோட்ட முறைகள் என்று சொல்லப்படும். கழிவு செய்யப்படாத காசோட்ட முறை, அதுக்குள்ள முதல் சொன்ன ரெண்டும் வரும். முதலீட்டை மீளப்பெறும் கால முறையும் கணக்கீட்டு வருவாய் வீதமும் வரும். அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இரண்டாவது வகை நவீன முறை அல்லது கழிவு செய்யப்பட்ட காசோட்ட முறை. நவீன முறை அல்லது கழிவு செய்யப்பட்ட காசோட்ட முறை என்று வருகிற போது இதுதான் தேறிய இன்றைய பெறுமதி அல்லது தேறிய நிகழ்கால பெறுமதி, என்பிவி என்று சொல்லுவோம். நெட் பிரசன்ட் வேல்யூ. இன்டர்னல் ரிட்டர்னிங் ரேட், உள்ளக வருவாய் வீதம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஐஆர்ஆர் என்று சொல்றது. அப்ப நிதி சார்ந்து வருகிற போது ஃபினான்சியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எஃப்ஐஆர்ஆர். கழிவு செய்யப்பட்ட திரும்ப அளித்தல் காலம், பேபேக் பீரியட்ல டிஸ்கவுண்டிங் பேபேக் பீரியட், அதாவது இதுக்குள்ள நாங்கள் செலவு நன்மை ஆய்வண்டே சொல்லுவோம். சரி, இந்த வகையாக நவீன முதலீட்டு தீர்மானங்கள் அல்லது கழிவு செய்யப்பட்ட காசோட்ட முறைகள் என்பவை இருக்கிறது என்று வச்சுக்கொள்வோம். சரி, இப்ப இந்த விடயம் என்ன என்று சொல்லி நாங்கள் ஒன்றொன்றா பார்த்து கொண்டு வரோம். இதுதான் இப்ப எங்களுடைய பிரச்சனை. இதுல இருக்கக்கூடியதுல ஒவ்வொரு விடயத்தை புரிந்து கொள்வதிலிருந்து இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த பகுப்பாய்வு தொடர்பாக இது என்ன, அந்த அந்த விடயங்கள் எல்லாம் இல்லை, இதுக்குள்ள இருக்கிறது. சரி, இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த பகுப்பாய்வு முறைகளை பற்றி ஒன்றொன்றாக பார்த்துக் கொள்ளும். முதலாவது நான் டிஸ்கவுண்டிங் டெக்னிக்னு சொல்லி தந்தானே, அதாவது கழிவு செய்யப்படாத முறைகள். கழிவு செய்யப்படாத முறைகள் அல்லது பாரம்பரியமான முதலீட்டு தீர்மான முறைகள் என்பதாக இதை எடுத்துக்கொள்ளு. பாரம்பரியமான முதலீட்டு தீர்மான முறைகள். இதுல முதலாவது அது என்ன, பேபேக் பீரியட் என்றால் என்ன? அதுக்கு தமிழ் என்ன சொன்னாங்க? முதலீட்டை மீளப்பெறும் கால முறைமை. முதலீட்டை மீளப்பெறும் கால முறைமை என்ன? இல்ல கீறி விளையாடாதீங்கோ, எனக்கு அழைத்து விளையாடி கொண்டிருக்க நேரம் இல்லையா, ப்ளீஸ். உங்களோட பேனாவை பறிச்சு விட்டா நீங்க எங்கிற மாட்டீங்க தான். சரி சரி, இப்ப இந்த பகுதியை பார்ப்போம். முதலாவது முதலீட்டை மீளப்பெறுகின்ற காலம் மற்றும் கணக்கீட்டு வருவாய் வீதம் அல்லது கணக்கீட்டு திரும்பல் வீதம் என்று சொல்லி சொல்லுகிறது. அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் பேபேக் பீரியட் என்கிற இந்த ரெண்டு மெதட்டும் நான் டிஸ்கவுண்டிங் டெக்னிக் என்று சொல்லுகிறது. அதாவது மரபு ரீதியான முதலீட்டு தீர்மான முறைகள் அல்லது கழிவு செய்யப்படாத காசோட்ட முறைகளை சார்ந்ததாக இருக்கும். இதுல முதலீட்டை மீளப்பெறுகின்ற காலமுறை திரும்ப அளித்தல் முறை என்று சொல்லி சொல்ற பேபேக் பீரியட் மெதட் என்று சொல்லுவோம். கரத்திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட தொகையினை எவ்வளவு காலத்தில் மீள பெற்றுக் கொள்ளலாம் என்பது முதலீட்டை மீளப்பெறும் கால முறையாகும். கருத்திட்டம் ஒன்றின் முதலீடு தொடர்பாக தீர்மானிப்பதற்காக கருத்திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட தொகையினை எவ்வளவு காலத்தில் மீள பெற்றுக் கொள்ள முடியும் என்பதனை கணிப்பீடு செய்வது முதலீட்டை மீளப்பெறும் கால முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திரும்ப பெறும் காலத்தின் அடிப்படையில் முதலீடு தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள். இது எவ்வாறு கணிப்பீடு செய்யப்படுகிறது? நான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன் எல்லாம் காட்டி சிரமப்படுத்த எளிமையாக சொல்லுது. கணிப்பீடு செய்யப்படுகிற முறை என்று சொல்லி பார்த்தால், சரி, அந்த மெதட் காட்டி விடுவோமே. இது எவ்வாறு கணிப்பீடு
செய்யப்படுது என்று சொல்லி பார்த்தோம். இதுல ஒரு தகவல் இருக்குது, பார்த்து கொள்ளுங்க. ஒரு தகவல் ஒன்று இருக்குது, பாருங்க. இதனுடைய முதலீடு செய்யப்பட்ட தொகை காட்டப்பட்டிருக்குது. 1 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்குது ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு முதலாவது வருஷம் ஏற்படுகிற செலவினங்கள் இந்த இதில் காட்டப்பட்டிருக்கு. முதலாம் வருஷம், 2ஆம் வருஷம், 3ஆம் வருஷம், 5 வருடத்துக்கு ஏற்படுகிற ஆபரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் சரியான செயற்பாடு மற்றும் பராமரிப்பு செலவினங்கள் காட்டப்பட்டிருக்குது. இதுல இருந்து கிடைக்கிற வருமானம் காட்டப்பட்டிருக்கு. ரெவென்யூ, கிடைக்கிற வருமானம் காட்டப்பட்டிருக்குது. இப்போ இதுல இருந்து நாங்க பார்க்குறோம் பாருங்க, தேறிய காசோட்டம். இந்த ஓஎன்எம்ங்கிறது அவுட் கேஷ், வெளியே போகிற காசு. ரெவென்யூங்கிறது உள்ள வருகிற காசு. அப்ப தேறியது இதுல 3 லட்சம், இதுல 3 லட்சம், இதுல 3 லட்சம் வருது. 4ஆவது வருஷத்துலயும் 3 லட்சம் வருகிறது. இது ஒரே சீராக ரெவென்யூ வருகிறது என்று வச்சுக்கொள்வோம். ஒரே சீராக வருமானம் வருது என்று பார்த்து கொண்டா இங்க நெட் கேஷ் ஃப்ளோ ஒரே சீராக இருக்கு. செலவுகள் மாறினாலும் நெட் கேஷ் ஃப்ளோ ஒரே சீராக இருக்கு. அப்ப இங்க போடப்பட்ட காசு எவ்வளவு? 1 மில்லியன், 10 லட்சம் ரூபாய். 1 மில்லியன் ஒரு வருஷத்துல எவ்வளவு காசு கிடைக்குது? தேறிய காசோட்டமாக 3 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அப்ப மொத்தமா இந்த இதுக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் செல்லும்? 3 வருஷமும். அதுக்கு பிறகு 1 லட்சம் தானே வர வேணும். அப்ப 3 லட்சம் ஒரு வருஷத்துல வருமாண்டா 3 அப்ப 3 ஆண்டுகளில இந்த பணம் திரும்ப கிடைக்கும். முதலீட்டு தொகை திரும்ப கிடைக்கும். இவ்வாறு கணிப்பீடு செய்யப்படுகின்ற முறைமைக்குத்தான் நாங்கள் முதலீட்டை மீளப்பெறும் கால முறை என்று சொல்லுகிறோம். முதலீட்டை மீளப்பெறுகின்ற கால முறை என்று குறிப்பிடப்படுவது இதைத்தான் சொல்றோம். சரிதானே? ஒரு குறிப்பிட்ட முதலீடானது எவ்வளவு காலப்பகுதியில், கருத்திட்டத்தின் மீது மேற்கொள்ளப்படுகிற முதலீடு எவ்வளவு காலப்பகுதியில் மீள கிடைக்கும் என்று சொல்லி கணிப்பீடு செய்கிற முறைதான். இதன் மூலமாக முதலீட்டு தீர்மானத்தை மேற்கொள்வது முதலீட்டை மீளப்பெறும் காலமுறை அல்லது திரும்ப அளித்தல் காலமுறை. இப்படி வேற பேர் சொல்லுவாங்க. நீங்க பேபேக் பீரியட் மெத்தட் என்று வச்சுக்கொள்ளணும். கருத்திட்டம் ஒன்றின் மீது முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு காலத்தில் மீள பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கணிப்பீடு செய்தல் முதலீட்டை மீளப்பெறும் காலமுறை என்று அழைக்கப்படுகிறது. இத்திரும்ப பெறும் கால அடிப்படையில் முதலீடு தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். இது ஒரு நான் டிஸ்கவுண்டிங் என்று சொல்றது, அதாவது கழிவு செய்யப்படாத ஒரு காசோட்ட முறை அல்லது மரபு ரீதியான முதலீட்டு தீர்மான முறை என்று சொல்லி அழைக்கப்படுது. இப்போ இதை கணிப்பீடு செய்கிறது எவ்வாறு? இப்போ இதோட ஒரு கேள்வியாக கேட்பார்கள் சில இடங்களில். உங்களை முதலீட்டை மீளப்பெறும் கால முறையை பேபேக் பீரியட் என்று சொல்லி கேட்பேன். கேட்டால் முதல் அதுக்கு விளக்கத்தை எழுதுவோம். விளக்கம் சொல்லிட்டு கணிப்பீடு செய்யப்படுகிற முறை சீரான காசு பாய்ச்சல், சீரான காசு உட்பாய்ச்சல் கிடைக்குமாக இருந்தால் மீளளித்தல் காலம் கணிக்கப்படுவது மீளளித்தல் காலம் சமன் முதலீட்டு தொகையின் கீழ் வருடாந்த காசு உட்பாய்ச்சல் தொகை, அல்லது தொகை எல்லாம் எழுத தேவையில்லை. மீளளித்தல் காலம் வருடத்தில் வைத்துக் கொண்டால் மீளளித்தல் காலம் சமன் முதலீடு கோடு போட்டு முதலீட்டின் கீழ் வருடாந்த காசு உட்பாய்ச்சல். அப்ப இங்க நாங்கள் பார்க்கிறோம் தொகை 1 மில்லியன், 10 லட்சம் ரூபாவாக இருக்குது. வருடாந்த காசு உட்பாய்ச்சல் 3 லட்சம் ரூபாவாக இருக்குது. அப்ப 10 லட்சத்தை 3 லட்சத்தால பிரிக்க
வருகிற தொகை 3.33 வருடங்கள். 3.33 வருடங்கள்ல இது பேபேக் பீரியட்டாக மாறும். இவ்வாறு இதை கணிப்பீடு செய்ய முடியும். சரிதானே? இந்த கணிப்பீட்டு முறையில சில குறைபாடுகள் இருக்குது. இந்த கணிப்பீட்டு முறை குறைபாடுகளை கொண்டது ஒன்றாக இருக்குது. இந்த கணிப்பீட்டு முறையில் இருக்கிற குறைபாடு என்னன்னா, இந்த முறையில பணத்தினுடைய காலப்பெறுமதி கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. மீளப்பெறும் காலத்தை கணிக்கும் முறையில் பணத்தினுடைய காலப்பெறுமதி கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், இப்போது 10 லட்சம் ரூபாவை போடுறோம், பிறகு 4 வருஷத்தால எங்களுக்கு 3 வருஷம் 3 மாதத்துல 10 லட்சம் ரூபாய் கிடைச்ச உடனே சரி இருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற 10 லட்சம் ரூபாவும் இன்னும் 3 ஆண்டுகளின் பின்னர் இருக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாவும் சமனானது என்று இங்கே கருதப்படுது. அது இன்றைய பெறுமதிங்கிற அந்த விஷயம் அங்க வரையில அதான் கழிவு செய்யப்படாத முறை என்று சொல்லப்படுறது காரணம். அங்க டிஸ்கவுண்டிங் நடக்கு. முதலாவது, இந்த முறையில் பணத்தினுடைய கால பெறுமதி கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை. இரண்டாவது, அந்த பணம் திரும்ப வந்ததுக்கு பிறகு கருத்திட்டம் பூச்சியமாக மாறப்போறது இல்லை தானே. கருத்திட்டத்தினால உருவாக்கப்படுகிற சொத்துக்கள் அவை நிலைத்திருக்கின்ற ஆயுட்காலம், மீளப்பெறும் காலத்துக்கு பின்னர் கிடைக்கின்ற வருமானம், சில வேளைகளில் மீளப்பெறும் காலம் கொஞ்சம் நீண்டு போகலாம். ஆனால் நீண்ட நெடுங்காலத்துக்கு சொத்துக்கள் நிலைத்திருந்து பரம்பரையாக வருமானம் பெறக்கூடிய கருத்திட்டமாகவும் அது இருக்கலாம். ஆகவே இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்று கேட்கப்படுமாக இருந்தோம். குறைபாடுகளை சொல்ல வேண்டும். சரிதானே? முதலீட்டை மீளப்பெறும் கால முறையில் கீழ்வருகிற குறைபாடுகள் காணப்படுகிறது. இந்த முறையில் பணத்தின் கால பெறுமதி கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. கருத்திட்டத்தினால் உருவாக்கப்படுகின்ற சொத்துக்களின் ஆயுட்காலம், மீளப்பெறும் காலத்துக்கு பின் உருவாகும் வருமானம் என்பவை கணிப்பில் உள்ளடக்கப்படாமை காரணமாக கருத்திட்டத்தின் லாபம் ஈட்டும் இயலளவை இது சரியாக கணிப்பது இல்லை. இவ்வாறு குறைபாடுகள் இருப்பினும் இந்த முறை முதலீட்டாளர்களால் விரும்பப்படுவதற்கான காரணங்கள் அல்லது இதனுடைய அனுகூலங்கள் என்று சொல்லி கேட்கலாம். முதலீட்டாளர்களால் விரும்பப்படுவதற்கான காரணம் கணிப்பதை இலகுவாக விளங்கிக் கொள்ளுங்கள். கணிப்பீடு எளிமையானது, இலகுவானது, இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிடைக்கும் தேறிய காசை நேரடியாக கவனத்தில் கொண்டு மதிப்பிடலாம். இது பல்வேறு மதிப்பீடுகளுக்கு இடையே, பல்வேறு முதலீடுகளுக்கு இடையில் சிறந்ததை தெரிவு செய்வதற்கு உதவும். பல்வேறு முதலீடுகள் இருக்கும்போது அந்த முதலீடுகளில் சிறந்தது எது, எந்த முதலீட்டில் விரைவாக பணம் திரும்பும் என்பதை கணிப்பீடு செய்வதற்கு உதவியாக இருக்கும். விரைவாக திரும்பக்கூடிய முதலீட்டை தெரிவு செய்வதற்கு இது உதவுகிறது. ஆகவே நவீன தொழில்நுட்பங்கள் மாற்றமடைவது, அரசின் கொள்கைகள் மாற்றமடைவது, பொருளாதார புறச்சூழ்நிலைகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் போன்ற ஆபத்து காரணிகளினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் இந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு காலம் அதிகமாக எடுக்கும். ஆகவே குறுங்காலத்தில் மீளப்பெறக்கூடியதை தெரிவு செய்வதன் மூலமாக ஆபத்து காரணிகளில் இருந்து எழக்கூடிய பாதிப்புகள் குறைவானவையாக இருக்கும். இதுல இன்னும் ஒன்று, இதுல இவ்வளவுதான். இதுல நன்மைகள் சொல்லிட்டு இன்னொரு கணிப்பீட்டு முறையோட காட்டுகிறேன். இன்னொரு வகையான கணிப்பீடு கவனிங்க. இங்க 3 ப்ராஜெக்ட் காட்டி சரிதானே. PQRங்கிற ப்ராஜெக்ட் காட்டி இருக்குது. அதுல நெட் கேஷ் ஃப்ளோ தான் தந்திருக்கிறாங்க, தேறிய காசு பாய்ச்சி.
இதுக்கு 50 மில்லியன் செலவழிக்கிறாங்க. இங்க ஒழுங்கற்ற காசு பாய்ச்சல், ஒழுங்கான காசு பாய்ச்சல் இல்லை, ஒழுங்கற்ற காசு பாய்ச்சல். அப்ப என்ன செய்யணும்னா இதை இப்படியே கூட்டி எடுத்துக்கொண்டு வர வேணும். 10ம் 12ம் 22, 22 15 37, 37 போயிட்டு சரிதானே. 37 போயிட்டு மிச்சம் எத்தனை இருக்கு? 13 இருக்கு. 13 அடுத்த ஆண்டுல தான் செட்டில் ஆக போகுது, 4வது வருஷத்துல. அப்போ 16ன் மேல் வர வேண்டியது 13 தான். 16ன் மேல் 13 நாள் கணக்கில் பார்க்குறேன்டா தர 365 பார்க்கும். அல்லது ஆண்டு கணக்கு பார்க்குறேன்டா தசம் 8 என்று சொல்லி வரும். அப்போ 3.8 வருடத்துல இது திரும்பும். 4வது வருஷம் முடிய முன்னமே திரும்பி 3.8 வருடங்கள்ல இது திரும்பும். அடுத்தது கியூவை பார்த்தீங்கன்னா 45 மில்லியன் செலவழிக்கணும். 45 மில்லியன் செலவழிக்கிற போது 16 மட்டும் 16 18 34 10 44, இந்த அளவோட 44, இன்னும் 1 மில்லியன் வர வேண்டியிருக்கு. அடுத்த ஆண்டுல 9 மில்லியன் வருகிறது. ஆகவே அது 9ல் 1, 9ல் ஒரு வருஷ கால பகுதிக்குள்ள வந்தாங்க. அப்போ இதுல 3.11 கியூ ப்ராஜெக்ட் 3.11. அடுத்தது ஆறுங்கிற ப்ராஜெக்டை பாருங்க. முதலீடு போடுறாங்க 40 மில்லியன். ஒரு வருஷத்துல 20 வருது, அடுத்த வருஷத்துல 22 வருது. ஆகவே 2வது வருஷம் முடிய தேவையில்லை. 22 மேல் 20 .9 என்று வச்சுக்கொள்ளலாம். அப்ப 1.9 வருஷத்துல வந்துடும். இப்ப இதுல இந்த பேபேக் பீரியட் மெத்தட்ல கணக்கீடு செய்யக்குள்ள இதுல சிறந்தது எது என்று சொல்லி பார்த்தோம்னா மிகச்சிறந்தது ஆர் என்கிற ப்ராஜெக்ட். பேபேக் பீரியட் 1.9 இயர்ஸ் ஆயிருக்கு. அடுத்தது கியூ என்கிற ப்ராஜெக்ட், அடுத்தது பி என்கிற ப்ராஜெக்ட். ஆனா எல்லாமே முதலாவது ஆறுங்கிறது 2 ஆண்டுகளுக்குள்ள திரும்பிடும், மற்றது 4வது ஆண்டுல முழுமையாக திரும்பிடும். இப்படியான கணிப்பு. இதுக்கு மேல நாங்கள் இதை பற்றி கதைக்கிறோம். இவ்வளவுதான். என்ன சொன்னாங்க? முதலீட்டை மீளப்பெறும் கால முறைமை. முதலீட்டை மீளப்பெறும் கால முறைமை என்னென்று விளங்கிட்டு எங்களுக்கு அதை எழுதவும் மேலும் அதனுடைய கணிப்பீட்டு முறை, அதனுடைய சமன்பாட்டை எழுத வேண்டும், அதில் இருக்கிற குறைபாட்டை சொல்ல வேண்டும், இதில் இருக்கிற நன்மையை சொல்ல வேண்டும். சில வேளைகளில் இது ஒரு சிறு குறிப்பாக கேட்கலாம், அல்லது இந்த முறை என்ன என்று சொல்லி இது இந்த சாதக பாதகங்களை விளக்கப்படுத்துங்கோ என்று சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்கப்பட்டால் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த பகுதியை கொஞ்சம் படிச்சு கொள்ள வேண்டும். அடுத்தது மீள திரும்பும் காலம். மீள திரும்பும் காலம் அல்ல, கணக்கீட்டு திரும்பல் வீதம். கணக்கீட்டு வருவாய் வீதம் அல்லது கணக்கீட்டு திரும்பல் வீதம் என்று சொல்லி சொல்லுது. கணக்கீட்டு வருவாய் வீதம், கணக்கீட்டு திரும்பல் வீதம். இதுவும் 2வது நான் டிஸ்கவுண்டிங் மெத்தட். இது மரபு ரீதியான ஒரு முதலீட்டு தீர்மான முறை அல்லது கழிவு செய்யப்படாத ஒரு காசோட்ட முறை என்பது தான் அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்று சொல்லி கணக்கீட்டு வருவாய் வீதம், கணக்கீட்டு திரும்பல் வீதம் என்று சொல்லி சொல்லணும். அப்ப இங்க பாருங்க எவ்வாறு கணிக்கப்படுதுன்னு சொல்லி. இதுல நாங்க முதல் பார்த்தோம் 5 வருஷத்துக்கும் 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா அப்படி எங்களுக்கு வரும் என்று சொல்லி பார்த்தோமே. 3 லட்சம் 3 லட்சம் தேறியதாக வரப்போகுது. அந்த அட்டவணையை உங்களுக்கு காட்டுகிறேன், முதல் காட்டுகிறேன். சரியா? 5 வருஷத்துக்கு நெட் கேஷ் ஃப்ளோ இறுதி பகுதியாக இருக்கிறத பாருங்க. நெட் கேஷ் ஃப்ளோ இப்படி வருது. 3 லட்சம் 1வது வருஷம், 2ஆம் வருஷம், 3ஆம் வருஷம், 4ஆம் வருஷம், 5ஆவது வருஷம் வரும் என்று சொல்லி போட்டு. 1வது ஆண்டுல மைனஸ் நெட் கேஷ் ஃப்ளோ 1 மில்லியன், இன்வெஸ்ட்மெண்ட் 1 மில்லியன் முதலீடு செய்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 5 வருஷத்துலையும் கிடைச்ச மொத்த தொகை எவ்வளவு?
தேறிய லாபம் எல்லாம் ரெவென்யூல இருந்து ஆபரேஷனல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோஸ்ட்டை கழிச்சு வந்தது, ஆபரேஷனல் மெயின்டெனன்ஸ் கோஸ்ட்டை கழிச்சு வந்தது 1.5 மில்லியன், 15 லட்சம் ரூபாய் வந்திருக்குது. செலவு 10 லட்சம் ரூபாய். சரியா? அப்ப இந்த கணிப்பீட்டை வச்சுக்கொண்டு இப்ப தேறியது எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு? தேறியதாக 5 லட்சம் ரூபாய் தான் வருது. முதலீடு செய்தது 10 லட்சம், எங்களுக்கு காசாக கிடைச்சது 15 லட்சம். ஆகவே அந்த முதலீட்டு தொகையை கழிச்சு போட்டு பார்த்தா தேறியலாம் எல்லா தேய்மானங்களும் கழிச்சு வருகிற லாபமாக 5 லட்சம் ரூபாய் வந்தோம். 5 லட்சம் ரூபாய் எத்தனை வருஷத்துல வந்திருக்குது? 5 வருஷத்துல வந்திருக்குது. ஆகவே ஒரு வருஷத்துக்குரிய அவரேஜ் ப்ராஃபிட், சராசரி லாபம் 1 லட்சம் ரூபாய். எவ்வளவுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்குது? 10 மில்லியன். பத்து மில்லியனுக்கு, சாரி 1 மில்லியனுக்கு, 10 லட்சத்துக்கு மேல 1 லட்சம் ரூபாய் வந்தோம். ஆகவே 100க்கு எவ்வளவு என்று பார்க்கலாம். 10%. இதுதான் அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கணிப்பீட்டு முறை. அதாவது இதை சொல்லுகிறது சராசரி மதிப்பிடப்பட்ட லாபத்தின் கீழ் சராசரி மதிப்பிடப்பட்ட லாபம், சராசரி லாபம், மொத்த லாபம் இல்லை, ஒரு ஆண்டுக்குடி சராசரி லாபத்துக்கு மதிப்பிடப்பட்ட முதலீட்டு பெறுமதி தர 100. மதிப்பிடப்பட்ட முதலீட்டு பெறுமதி தர 100 என்று பார்க்கிறது தான் கணக்கீட்டு வருவாய் வீதம் என்று சொல்லும். ஒரு கருத்திட்டத்தில் முதலீடு செய்வதனால ஈட்டக்கூடிய சராசரி வருடாந்த நிகர லாப வீதத்தை கணிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற மதிப்பீடு கணக்கீட்டு வருவாய் வீத முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த முறையில ஒரு முதலீட்டில் எதிர்பார்க்கப்பட்ட அதிகரித்து செல்லுகிற தொழிற்பாட்டு வருமானத்தை அந்த முதலீட்டினுடைய அந்த கருத்திடத்தினுடைய ஆரம்ப முதலீட்டினால பிரிப்பதன் மூலமாக குறித்த முதலீட்டில் எதிர்பார்க்கப்பட்ட கணக்கீட்டு வருவாய் வீதம் கணிக்கப்படுகிறது. இங்கு முகாமை எதிர்பார்க்கின்ற அல்லது தேவைப்படுகின்ற வருமான வீதத்தோடு ஒப்பீடு செய்து அந்த முதலீட்டு தீர்மானம் எடுக்கப்படும். அது தொடர்பான முதலீட்டு தீர்மானம் எடுக்கப்படும். எதிர்பார்க்கப்படுகிற கணக்கீட்டு வருவாய் வீதம் முகாமைக்கு தேவைப்படுத்தப்படுகின்ற அல்லது முகாமையினால எதிர்பார்க்கப்படுகின்ற முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கின்ற வருமான வீதம் என்பவை ஒப்பீடு செய்யப்பட்டு இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படும். இதுவும் குறைபாடுடைய ஒரு முறைமையாகத்தான் இருக்கு. இந்த விடயத்திலையும் சில குறைபாடுகள் இருக்கு. பணத்தினுடைய இன்றைய பெறுமதி கவனத்தில் கொள்ளப்படுவது இல்லை. இரண்டாவது, லாப கணிப்பீடு காசோட்டத்துக்கு சமனாக இருக்கும் என்று கூற முடியாது. இப்ப சில வேளைகள்ல 1 லட்சம் ரூபாய் இங்க 10% என்று சொல்லப்பட்ட முதலீட்டின் 10% லாபம் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தால் அது காசோட்டம் சில வேளை அதிகமாக இருக்கும். அதுல வந்தது போனது ரெண்டையும் கழிச்சு தேறிய காசோட்டம் ஒரு ஆண்டுல இதை விட குறையவும் இருக்கும், இன்னொரு ஆண்டுல இதை விட அதிகமாகவும் இருக்கு. ஆகவே லாப கணிப்பீடு காசோட்டத்துக்கு சமனாக இருக்கும் என்று சொல்ல இயலாது. முதலீட்டை மீளப்பெறுகிற காலம் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இங்க முதலீட்டை கழிச்சு போட்டு வருகிற லாபத்தை எத்தனை சதவீத லாபம் வருதுன்னு பார்க்கிறோமே தவிர இவ்வளவு காலத்துல இது முதலீடு மீளப்பெறுகிற காலம்
துல்லியமானதாக இங்கே காணப்படுகிறது இல்லை. முதலீட்டை மீளப்பெறுகிற ஒரு காலம் கருத்தில் கொள்ளப்படவில்லை. ஆனாலும் இது இலகுவான சிறந்த முதலீட்டு தீர்மானத்தை எடுப்பதற்கு உதவுகின்ற எளிமையான இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முறையாக காணப்படுவதோட கருத்திட்டங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கு. அந்த முதல் சொன்ன அதே நன்மை இதுக்குள்ளேயும் இருக்குது. இதனால இந்த ரெண்டும் துல்லியமானவையாக இல்லாத போதும் மரபு ரீதியான தீர்மான முறைகள் தற்போதும் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கு. மரபு ரீதியான பயன்பாட்டு முறைகள் அது தொடர்ந்து இருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கறது டிஸ்கவுண்டிங் மெத்தட். டிஸ்கவுண்டிங் மெத்தட் என்று சொன்னா இது இன்றைய கால பெறுமதிக்கு சமப்படுத்தப்பட்ட கணிப்பீட்டு முறைகளாக இருக்கு. உதாரணத்துக்கு இதுல வருகிற நெட் பிரசன்ட் வேல்யூ, தேறிய இன்றைய பெறுமதி முறைமை, அதுபோல உள்ளக திரும்பல் வீதம், கழிவு செய்யப்பட்ட உட்திரும்பல், கழிவு செய்யப்பட்ட மீளப்பெருங்கால பகுதி அல்லது செலவு நன்மை விகிதம். இவை டிஸ்கவுண்டிங் டெக்னிக்காக, அதாவது கிடைக்கின்ற வருமானம் அல்லது கிடைக்கின்ற ரெவென்யூ இன்றைய முதலீட்டின் கால பெறுமதிக்கு சமப்படுத்தி இது கணிப்பீடு செய்யப்படுது. முதலீட்டினுடைய கால பெறுமதிக்கு சமப்படுத்தி செய்யப்படும். நவீன ரீதியான முறை அல்லது கழிவு செய்யப்பட்ட காசு பாய்ச்சல் முறை நிதி பகுப்பாய்வு செய்யப்படுகிற போது முதலீட்டின் காசு பாய்ச்சலின் இன்றைய பெறுமதி கருத்தில் கொள்ளப்பட்டு செயல் திட்டம் அல்லது கருத்திட்டம் தொடர்பான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகிற முறை கழிவு செய்யப்பட்ட காசு பாய்ச்சல் முறை என்று அழைக்கப்படுகிறது. மரபு ரீதியான முறையில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த முறை பின்பற்றப்படுகிறது. பெரும்பாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய வங்கி வட்டி வீதம் கழிவு காரணியாக கருத்தில் கொள்ளப்பட்டு எதிர்கால காசு பாய்ச்சலினுடைய பெறுமதி இன்றைய பெறுமதிக்கு மாற்றப்பட்டு இந்த கணிப்பீடு செய்யப்படும். எதிர்கால காசு பாய்ச்சலினுடைய பெறுமதி இன்றைய பெறுமதிக்கு மாற்றம் செய்யப்பட்டு இந்த கணிப்பீடு செய்யப்படுகிறது. இதனால பணவீக்க விளைவுகள் தவிர்க்கப்படுகிறதாக இருக்கு. எதிர்கால காசு பாய்ச்சல் இன்றைய பணப்பெறுமதிக்கு மாற்றப்பட்டு முதலீட்டு தீர்மானம் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக அது துல்லியமானதாகவும் இருக்கும். துல்லியமான முறை ஒன்றாக இருக்கும். இங்கு தேறிய காசு பாய்ச்சலினுடைய இன்றைய பெறுமதியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கணிக்கப்படுகிற ஒரு விடயம்தான் நெட் பிரசன்ட் வேல்யூ, தேறிய நிகழ்கால பெறுமதி அல்லது தேறிய இன்றைய பெறுமதி, தேறிய இற்றை பெறுமதி போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது நெட் பிரசன்ட் வேல்யூ. இந்த நெட் பிரசன்ட் வேல்யூவுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு காட்டினால் உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இந்த கணிப்பீட்டு முறையையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை. அது இந்த வாய்பாடெல்லாம் பார்க்குற போது பெரிய சிரமமாக இருக்கும். அப்படி இல்லை, அது மிக இலகுவானதாக இருக்கு. இந்த கணிப்பீட்டு காரணி எப்படி பார்க்கப்படுகிறன்னு சொல்லி சொன்னா முதலீட்டின் கீழ் 1 சக வட்டி வீதத்தின் மேல் ஆண்டு என்று சொல்லி போட்டு இதை போட்டு இப்ப உதாரணத்துக்கு ஒரு கணக்கொண்ட பார்ப்போமே, அது எங்களுக்கு சுவம். சரி, இப்ப இங்க பாருங்க, ஆரம்பத்துல 1 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்படுது. அதை முதல் பார்த்த விஷயம்தான், சரிதானே? 1 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்படுது. இப்ப டிஸ்கவுண்டிங் ரேட் என்று சொல்லி 10% வச்சு, டிஸ்கவுண்டிங் ரேட் 10% என்று சொல்லி வச்சிருக்கு.
அப்ப 10 வீதம் கழிச்சு போட்டு பார்க்கக்குள்ள முதல் ஒன்று അതിന്റെ 10 வீதம் கழிவடைக்குள்ள 0.91 வந்து இதுதான் டிஸ்கவுண்டிங் ரேட். அப்ப முதலாவது வருஷம் 3,00,000 ரூபாய் கிடைக்க அது இந்திய பெறுமதி 2,73,000. முதலாவது வருஷத்துல 3,00,000 கிடைக்க முதலீடு செய்யப்பட்ட ஆண்டினுடைய பெறுமதியை பார்த்தால் 2,73,000. 2ஆம் வருஷம் 3,00,000 கிடைக்கல அதனுடைய இன்றைய பெறுமதி 2,49,000 தான். அப்போ 3,00,000 கிடைச்சா இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு இப்பத்தே 2,49,000 தான் கிடைச்சதாக முடிவு பண்ண வரும். 3ஆவது வருஷம் கிடைக்கிறது 2,25,000. எங்களை இப்பத்தே காசுல 2,25,000 தான் கிடைச்சா. 3,00,000 கிடைச்சா எடுக்கக்கூடாது. இது விளங்குது தானே? இப்படியாக கணிப்பீடு செய்யப்படும். இப்படியாக கணிப்பீடு செய்யப்படுகிறதுக்கு தான் நாங்கள் டிஸ்கவுண்டிங் மெத்தட் நெட் பிரசன்ட் வேல்யூ என்று சொல்லி சொல்றோம். இதை இன்றைய பெறுமதியில 5 வருடத்துக்கு பிறகு கிடைக்கிற 3,00,000 ரூபாய் இன்றைய பெறுமதியின் 1,86,000 ரூபாவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படும். அப்ப இதுக்கான கணிப்பீட்டு முறையை நாங்கள் வாய்பாடாக இலகுவாக ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும் என்றால் இது எப்படி கணிக்கிறது என்றால் PV சமன் FE ஒன்றினு சக RN என்று சொல்லி நான் அதை எழுதி காட்டுகிறேன். சரிதானே? சுகமாக அதை கணிக்கிறதுக்குரிய வழிமுறையை எழுதி காட்டுகிறேன். PV என்றது பிரசன்ட் வேல்யூ, FE என்றது எதிர்கால பெறுமதி, அதாவது ஃபியூச்சர் வேல்யூ. அதை பிரிக்க போறோம் 1 சக R வட்டி வீதம் அதனுடைய ஆண்டு பெறுமதி என் என்று சொல்லி எழுதப்போ. சரி, உங்களுக்கு அதை காட்ட நான் சீன் இந்த திருப்பி ஒரு எழுதுறேன். கவனிங்க. ப்ரெசன்ட் வேல்யூ அதாவது இப்பத்தே பெறுமதியாக இதை மாற்றணும் அப்படின்னா எதிர்கால பெறுமதியை இந்த கலரை மாற்றி எழுதுவோமா? வேற ஒரு கலரால வா நீலக்கலர். எதிர்கால பெறுமதியை அதாவது ஃபியூச்சர் வேல்யூ பிரிக்க வேணும் 1 சக R இதனுடைய என்று சொல்லி என்னன்னா ஆண்டு. இப்போ நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சும்மா சொல்லுகிறேன். இப்போ வட்டி வீதம் 10 வீதம் என்று வச்சுக்கொள்வோமே. வட்டி வீதம் 10 வீதம். சரிதானே? அப்போ எதிர்காலத்தில் கிடைச்ச காசு பாய்ச்சல் கூற்று காசு பாய்ச்சல் மொத்தமாக கிடைச்ச காசு பாய்ச்சல் எங்களுக்கு இதில் இருக்கிற இவ்வளோத்தையும் கூட்டுறது. சும்மா இதை விட்டு சும்மா ஒரு கணக்கு ஒன்று சொல்றேனே. எங்களுக்கு கிடைச்சது 10,00,000 ரூபாய் கிடைச்சது. சரிதானே? இல்லாம எங்களுக்கு கிடைச்சது 10,00,000 ரூபாய். எதிர்காலத்துல கிடைச்சது 10,00,000 ரூபாய். அப்ப இந்த 10,00,000 ரூபாவை பிரிக்க வேணும் அப்படின்னால் இப்போ வட்டி வீதம் நீங்க 10 வீதம் என்று வச்சுக்கொள்ளுங்க. அப்போ 1 சக வட்டி வீதம் 10 வீதம் என்றா தசம் 1 தானே. தசம் 1 1 சக தசம் 1. அப்போ 1.1 ரெண்டையும் சேர்த்தா 1.1. இது 5 வருடம் என்று சொல்லி சொன்னீங்கன்னா 5 வருஷ காலப்பகுதி என்றா இது 5ஆல பெருக்கும். இதை 1.1 5 தரம் 1.1 பெருக்க. சரிதான்? பெருக்கி வார தொகையால இந்த கிடைச்ச தொகையை பெருக்கிற போது வருகிற தொகை என்னமோ அதுதான்
தேறிய இன்றைய பெறுமதி என்று சொல்லி கணக்கிறது. சொல்லுகிற போது ஒரு குழப்பம் இருக்கும். வார நண்பர் ஒரு கணக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னொரு பேப்பர் வந்து நான் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டு. தேறிய இன்றைய பெறுமதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் ஒரு பேப்பர் ஒன்று இருந்தது. வாரம் இது காட்டினா வச்சுக்கோங்க. சரி, இப்ப இங்க கவனிங்க. சரிதானே? இப்ப இதான் நான் சொன்ன வாய்ப்பாடு. இப்ப வட்டி வீதம் 20% இருக்குது என்றால் 2 வருஷத்துல இலகுவாக இதை பார்த்துக் கொள்வோம். இப்போ 2 லட்சம் ரூபா முதலீடு செய்கிறார். இப்ப முதலீடு செய்த 2 லட்சம் ரூபா என்னுடைய பெறுமதி 2 வருஷத்துக்கு பிறகு இப்போதைய பணப்பெறுமதியிலே எவ்வளவாக இருக்கும் என்று கணிக்கும். இப்போது 2 லட்சம் ரூபா முதலீடு செய்கிறார். இப்ப வட்டி வீதம் 20% இருக்குது என்றால் 2 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய இன்றைய பெறுமதி 2 வருஷத்துக்கு பிறகு 2 லட்சம் ரூபா கிடைக்கல எவ்வளவா இருக்கும். 2 வருஷத்துல கிடைக்கக்கூடிய 2 லட்சம் ரூபா வட்டி வீதம் 20% இருக்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு காசுக்கு சமனாக இருக்கும். சரியா? அப்ப இங்க நாங்கள் பார்க்கிறோம் பிரசன்ட் வேல்யூ அதான் கணிக்கப்போம். எதிர்கால தொகை எவ்வளவு போட்டாங்க? 2 லட்சம் ரூபா. வட்டி வீதம் 20% இருக்கண்டா 0.2. அப்போ 1/6 ஆண்டு 2 வருஷம். அப்போ 1/2 1/2 பெருக்கினீங்கன்னா 1.44. இப்போ 2 லட்சம் ரூபாவை 1.44 பெருக்கி பார்த்தா இவ்வளவு தொகை வருது. 1,38,888 ரூபா. அப்போ 2 வருடத்துக்கு பிறகு வருகிற 2 லட்சம் ரூபாவினுடைய இன்றைய பெறுமதி எவ்வளவு? 1,38,889 ரூபா என்று வச்சுக்கொள்வோமே. இப்படி கணக்கிறது தான் அந்த வாய்ப்பாடு இலகுவாக புரிந்து கொள்வது. சரிதா? இது நெட் பிரசன்ட் வேல்யூ என்று சொல்றேன். கிடைக்கிற வருமானத்தை இன்றைய பெறுமதிக்கு மாற்றி, அதாவது பணவீக்க விளைவுகளை கழிச்சு எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு பேர் தான் நாங்கள் நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட் என்று சொல்றோம், அல்லது டிஸ்கவுண்டிங் மெத்தட் என்று சொல்றது. இந்த டிஸ்கவுண்டிங் மெத்தடை வச்சுக்கொண்டு தான் துல்லியமான தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்றார்கள். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை என்னென்னா, அந்த பணத்தினுடைய பெறுமதியில் ஏற்படுகிற மாற்றங்கள் கருத்தில் எடுக்கப்பட்டு இந்த கணிப்பீடு மேற்கொள்ளப்படுது. இப்போ இதுல இருக்கக்கூடிய நன்மை தேறிய இன்றைய பெறுமதி முறையில் இருக்கக்கூடிய நன்மை என்ன? பணத்தினுடைய இன்றைய பெறுமதி கவனத்தில் கொள்ளப்படுவதால சரியான முதலீட்டு தீர்மானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். கருத்திட்டம் முடிவடைகிற காலம் வரையில கருத்திட்டம் செயற்படுகின்ற முழுமையான காலமும் கருத்தில் கொள்ளப்பட்டு முதலீடுகள் ஒப்பீடு செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படுகிறதால சரியான முடிவாக இருக்குமே. அந்த காலம் முழுக்க கிடைக்கிற வருமானம் டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டு சில வேளையில ஒரு கட்டம் கிடைக்கக்குள்ள கிடைக்கிற காசு இன்றைய பெறுமதியில 0 லெவலுக்கு அப்போ அந்த மாதிரியாக அதை பார்த்து அந்த ஒட்டுமொத்தமாக கணிப்பீடு செய்கிற போது தேறிய பெறுமதி நேர்கணியமாக இருந்தால் கருத்திட்டம் தெரிவு செய்யப்படும். எதிர்கணிய பெறுமதியாக இருக்குமாக இருந்தால்
முதலீடு செய்யப்படாது. சில வேளை பூஜ்ஜியமாக இருந்தால் அது என்ற கருத்து இது அப்படி தேறிய இன்றைய பெறுமதியை கணிக்கிறது காசு பாய்ச்சல் என்ற இன்றைய பெறுமதியில இருந்து அதனுடைய முதலீட்டுக்கு இருக்கிற முதலீடு இப்ப நாங்கள் 2 லட்சம் ரூபான்னு பார்த்தோம். இந்த 2 லட்சம் ரூபாவும் கிடைக்கிற தொகையையும் கிடைக்கிற மொத்த தொகையையும் கூப்பிட்டு பார்த்து சமநாயகமாக இருந்தால் முதலீடு செய்யலாம். அதை விட கூடவரமாக இருந்தால் முதலீடு செய்யலாம், குறையவரமாக இருந்தால் முதலீடு செய்யலாம். தேறிய இன்றைய பெறுமதி, அதாவது எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த வரவுகளை ஒன்று சேர்த்து இன்றைய பெறுமதிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கக்குள்ள முதலீடு செய்த தொகையை விட எதிர்காலத்தின் காசு பாய்ச்சலின் இன்றைய பெறுமதி கூடுதலாக இருந்தால் நேர்கணி, சமனாக இருந்தால் பூஜ்ஜியம், குறைவாக இருந்தால் எதிர்கணி. இந்த அடிப்படையில் முதலீட்டு தீர்மானங்கள் எடுக்கப்படுது. அண்ட் இதுக்கு மேலே பெருசாக நெருக்கடி கொடுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. இதை பெரும்பாலும் இதைத்தான் கேட்பார்கள், தேறிய நிகழ்கால பெறுமதி கணிப்பீட்டு முறை உண்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. நல்ல அடுத்தது உள்ளக வருவாய் வீதம். இன்னொரு முறைமை ஒன்று சொன்னோம் தானே, உள்ளக வருவாய் வீதம். இந்த உள்ளக வருவாய் வீதம் என்று சொல்லப்படுகிறதும் குறிப்பிட்ட கருத்திட்டங்களின் பெறுமதியில அதிൻ്റെ செலவுகள், அதுக்கு ஏற்படுகிற செலவுகள் கழிச்சு எஞ்சி வருகிற பெறுமதி, கிடைக்கிற பணத்தொகை எவ்வளவு காலப்பகுதியில் இது கிடைக்கும், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்று சொல்றோம். அதாவது இது கழிவு வீதத்தில் உள்ளக வருவாய் வீதம் ஒரு குறிப்பிட்ட கருத்திட்டம் லாபம் தருவதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் பார்க்க வேணும். வெறுமனே நிதி சார்ந்த கணிப்பீடு மட்டும் இல்லை. நான் அந்த கணிப்பீட்டுக்கு இன்னொரு உதாரணத்தை காட்டி போட்டு சொன்னா விளங்கும், இல்லாட்டி கொஞ்சம் சிரமம் என்று நினைக்கிறேன். சரி, இந்த இதுல பாருங்க, இதான் உள்ளக வருவாய் வீதம் என்று சொல்றது. இந்த தேறிய காசு பாய்ச்சல் அதனுடைய நேர்கணிய பெறுமதி எவ்வளவு காலத்துக்கு வரும், இந்த பூஜ்ஜியத்துக்கு வந்து சந்திக்கிற அந்த வீதத்தை தான் சொல்றேன். இது இருக்குதானே, இதுல வந்து சந்திக்கிற அளவைத்தான் நாங்க பார்க்கறது. தேறிய இன்றைய பெறுமதிங்கிறது எவ்வளவு காலத்துல திரும்பி வரும், இப்படியே குறைஞ்சு கொண்டு போய் ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன் பூஜ்ஜியமா வரும் என்று சொல்லி அந்த காலப்பகுதிக்குள்ள கிடைக்கிற விளைவை கணிப்பீடு செய்கிறதா. இது பெரும்பாலும் பிளானிங் சர்வீஸ் எக்ஸாம் அந்த அளவுக்கு கணிப்பீடு செய்ய சொல்லி கேட்பனமே தவிர பெரிய அளவுக்கு சிரமம் இல்லை, அதை விடுவோம். சரி தானே, அந்த கணிப்பீட்டு முறையை சொல்லி இது வரைக்கும் விளங்கினதை விளங்காமல் பண்ண இல்லை. நான் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை ஒரு பொருத்தமான கணிப்பீடு ஒரு கணக்கொண்டு காட்டி அதை விளங்கப்படுத்தி விடுகிறேன். சரி, இவ்வளவுதான் நிதி தொடர்பான முதலீட்டு தீர்மானங்களை எடுக்கிறது அல்லது ப்ராஜெக்ட் அப்ரைசல்ல ஃபினான்ஸ் சம்பந்தமான முக்கியமான விடை. ஏனைய பெறுமதிகள் தொடர்பாக நாங்கள் கவனத்தில் எடுக்க தேவையில்லை, அது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் என்னென்ன விதமான அப்ரைசல் அதுக்குள்ள இருக்குது என்று சொல்லி. பொருளாதாரம் தொடர்பாகவும் நிதி தொடர்பாகவும் தான் ப்ராஜெக்ட் அப்ரைசல் சம்பந்தமா அதிகமாக கேள்விகள் வாரது அதுக்குள்ள வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு டிஸ்கவுண்டிங் மெத்தட் என்ன, நான் டிஸ்கவுண்டிங் மெத்தட் என்ன, அல்லது பாரம்பரியமான முறை என்ன, நவீனமான முறை என்னங்கிற முறைகளும் எழுத தெரிஞ்சு இந்த 2 விஷயத்தையும் எழுதக்கூடியதாக இப்போதைக்கு படித்துக் கொள்வோம். எங்களுக்கு நேரம் கிடைச்சால் எதிர்காலத்தில் இது தொடர்பான ஒரு மேம்பட்ட அறிவு பார்க்கலாம். இப்பவே நாங்கள் 2 கட்டமாக தான் படித்து கொண்டிருக்கோம். உண்மையிலே இந்த 5 கருத்தட்ட சக்கரத்தினுடைய 5 பகுதிகள் தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே பேசி சரிதானே, அதில் இருக்கக்கூடிய 5 பகுதிகள் தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே எளிமையாக பேசிட்டோம். மதிப்பீட்டுக்கான நோக்கம் என்ன, மதிப்பீட்டால் ஏற்படுற நன்மை என்ன என்பதெல்லாம்
ஆரம்ப செயலமர்வுல பேசிட்டு இப்போ ரெண்டாம் கட்ட கட்டளை தான் இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து இந்த கருத்திட்ட சக்கரத்துக்குள்ளேயே நாங்கள் சிக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் வேகமாக இதுக்குள்ள இருந்து வெளிக்கிற வேணும். அப்போ அடுத்ததாக நாங்கள் கருத்திட்ட மதிப்பீடு சம்பந்தமாக இவாலுவேஷன், கருத்திட்டத்தினுடைய மதிப்பீடு என்பது தொடர்பாகவும் கருத்திட்டங்களினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணிகள், அந்த இவாலுவேஷனுக்குள்ளால தானே கருத்திட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். கருத்திட்டத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அவை, எத்தகைய கருத்திட்டங்கள் தோல்வி அடைகிறது என்கிற விடயத்தை பார்த்து நிறைவு செய்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். அடுத்து வருகிற 1 அல்லது 2 செயலமர்வுகளை மணித்தியாளத்தை பொறுத்த 2 மணித்தியாளர் செயலமர்வாக இருந்தால் ஒரு செயலமர்வில் இதை நிறைவு செய்து போட்டு வேறு சில விடயங்களுக்குள்ள போக வேண்டும். நாங்கள் இதுவரைக்கும் கதைச்ச விடயத்துக்குள்ள நீங்கள் அதை கேட்க வேண்டியிருந்தால் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு இதனோட விடைபெறுகிறார்களுக்கு பாய் பாய், குட் நைட்.